நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். துளசி பழனி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பு நிகழ்ச்சி ரஜினி கேங் திரைப்படத்தை பற்றி விமர்சனம். மிஸ்ரி என்டர்பிரைசஸ் சார்பில் CS பதம்சன், C அரியந்தராஜ், ரஜினி கிஷன் தயாரித்திருக்கும் ரஜினி கேங் படத்தை எழுதி இயக்கியிருக்கிற ரமேஷ் பாரதி, ரஜினி கிஷன், தீபிகா, முனிஷ்காந்த், மொட்ட ராஜேந்திரன், கூல் சுரேஷ், கல்கி ஆகியோர் நடித்துள்ளனர். படக்குழுவினர்கள் கிரியேட்டிவ் தயாரிப்பாளர்கள் A ஜாஸ் ராஜ், P திர் ஜெயின், CK சின்மயி ஜெயின், இசை MS ஜோன்ஸ், ரூபர்ட், ஒளிப்பதிவு NS சதீஷ் குமார், எடிட்டர் RK வினோத் கண்ணா, கலை இயக்குனர் விஜய் ஆனந்த், பாடல் வரிகள் நவீன் பாரதி, M ரமேஷ் பாரதி, ஆடியோகிராஃபி டோனி J, சண்டை காட்சி யூனிவர்ஸ் ராஜேஷ், நடனம் விஜய் சதீஷ், வினோத், மக்கள் தொடர்பு சதீஷ். காதலர்கள் ரஜினியும் தீபிகாவும் ஓடிப்போய் ஒன்றாக தங்கள் வாழ்க்கையை தொடங்க முடிவு செய்கிறார்கள். தீபிகாவை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறார் மாமா கூல் சுரேஷ். இவர்களின் ஓடிப்போகும் திட்டத்தை தடுக்க முயற்சிக்கும் கூல் சுரேஷை ஏமாற்றி இருவருக்கும் திருமணம் செய்து வைத்து விடுகின்றார் நண்பர் முனிஷ்காந்த். ரஜினி தீபிகாவிற்கு கட்டும் தாலியில் ஒரு பேய் மறைந்திருக்கிறது. பேய் தாலியில் ஒரு சோகமான கடந்த காலத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளது என்பதை அறியாமல் தீபிகா விசித்திரமான ஆக்ரோஷமான நடத்தையை காட்டத் தொடங்கும் போது அவர்களின் திருமணம் ஒரு குழப்பமான திருப்பத்தை ஏற்படுத்துகிறது. இறுதியில் நீண்ட காலமாக புதைக்கப்பட்ட துன்பத்திற்கு நீதி தேடும் பொன்னரசின் ஆவி என்பதை கண்டுபிடிக்கிறார் ரஜினி. தீபிகாவை காப்பாற்ற ரஜினி தனது நெருங்கிய நண்பர்கள் மற்றும் ஒரு பாதிரியாருடன் இணைந்து சபிக்கப்பட்ட தாலியின் பின்னணியில் உள்ள ஒரு உண்மையை கண்டுபிடித்து பொன்னரசின் கதையும் பிணைக்கப்பட்ட பேய்களை எதிர்கொண்டு மனைவி தீபிகாவை மீட்டாரா என்பதே படத்தின் நகைச்சுவை மர்மங்கள் நிறைந்த மீதி கதை. படத்தின் முக்கிய காதல் ஜோடி உறுதியான நடிப்பின் மூலம் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்க்கிறது. ஆன்மீக மோதலிலிருந்து மைனாவை பின்னுக்கு இழுக்க முயற்சிக்கும் காட்சிகளில் ரஜினி விரக்தியையும் கவலையையும் நம்பிக்கையுடன் சித்தரிக்கிறார். குறிப்பாக பயம் மற்றும் நிச்சயமற்ற தன்மையுடன் போராடும் போது தான் விரும்பும் பெண்ணை பாதுகாக்க முயற்சிக்கும் ஒரு ஆணின் உறுதியான மனநிலையை சிறப்பாக ரஜினி பிரதிபலிக்கிறார். மைனாவின் நடத்தை மாற்றங்கள் பேயினால் ஆட்டி படைக்கும் போது மைனாவின் சித்தரிப்பு நடவடிக்கைகள் படத்தில் கூடுதல் பாற்றத்தை சேர்க்கிறது. மொட்டை ராஜேந்திரன், முனிஷ்காந்த், கூல் சுரேஷ், கல்கி மற்றும் துணை நடிகர்கள் முழுமையற்ற பாத்திரங்களுக்காக செயல்படுவதால் நகைச்சுவை ஈர்க்கவில்லை என்றாலும் பதற்றமான நேரங்களிலும் படத்தை சமநிலையில் வைத்திருக்கிறார்கள். இசை MS ஜோன்ஸ், ரூபர்ட், ஒளிப்பதி NS சதீஷ்குமார், எடிட்டர் RK வினோத் கண்ணா, கலை இயக்குனர் விஜய் ஆனந்த் ஆகிய தொழில்நுட்ப கலைஞர்கள் படத்தின் அனைத்து காட்சிகளுக்கும் முடிந்தவரை உழைப்பு கொடுத்துக்கிறார். ஒரு காதல் ஜோடியின் கவர்ச்சிகரமான உற்சாகத்தில் தொடங்கும் கதைக்களம் முதல் பாதி சூழ்நிலையை கலகலப்பாக வைத்திருப்பதும் பின்னர் மர்மமான பாதையில் பயணித்து தாலி மற்றும் அதில் மறைக்கப்பட்ட வரலாறு என்று இரண்டாம் பாதியில் அமானுஷ்ய கோணத்தில் பொன்னரசின் கடந்த கால அநீதிகளுக்கு பிணைக்கப்பட்ட ஒரு ஆவியின் உணர்ச்சி பயணம் வேட்டையாடும் நோக்கத்துடன் கதை பயணிக்கிறது. ஒட்டுமொத்தமாக ரஜினி கேங் காதல், உணர்ச்சி மற்றும் மென்மையான திகில் நகைச்சுவை கடந்த கதையில் இதயபூர்வமான அணுகுமுறை, உறுதியான நடிப்பு மற்றும் உணர்ச்சி ரீதியான திருப்திகரமான கிளைமாக்ஸ் ஆகியவை கலந்து ஈர்க்கக்கூடிய திரைக்கதையாக சஸ்பென்ஸ் கலந்து கொடுத்துள்ளார் இயக்குனர் M ரமேஷ் பாரதி. மொத்தத்தில் மிஸ்ரி என்டர்பிரைசஸ் சார்பில் CS பதம்சன், அரியந்தராஜ், ரஜினி கிஷன் தயாரித்திருக்கும் ரஜினி கேங் இயற்கைக்கு அப்பாற்பட்ட திகிலுடன் காதல் மனைவியை காப்பாற்ற துடிக்கும் கணவனின் கூட்டு முயற்சி போராட்டம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தில் செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.